ஹலோ ஆல், திருக்குறள் சீரீஸ்ல 14வது நாள். இன்னைக்கு திருவள்ளுவர் நமக்கு என்ன சொல்றாரு சொல்லி பார்த்தோம்னா, ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றி கால் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பொருள் என்ன, அந்த மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏரின் உழார்னு சொல்றாரு. ஏரின்னு சொல்லக்கூடியது ஏர். உழவர்கள் பயன்படுத்துற ஏர் இருக்குல்ல, அந்த ஏர் உழா ஆறு அப்படின்னு சொல்றாரு. உழா ஆறுனா அதாவது உழுது செய்யாதவங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் உழுது செய்யாதவங்க, யார் உழுது செய்யாதவங்க சொல்லி பார்த்தோம்னா உழவர்னு சொல்றாரு. உழவர் தான் ஏரை வச்சு பயிர் செய்யறவங்களாச்சு. இது என்ன சொல்றாருன்னா, ஏரை வச்சு பயிர் செய்யாத உழவர் யாருன்னு சொல்லி பார்த்தா எதுக்கு அவங்க அப்படி செய்யாம இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, புயல் என்னும் வாரி அப்படின்னு சொல்றாரு. புயல் என்னும் வாரிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, புயல்ங்கிறது மழைன்னு எடுத்துக்கணும். மழை வாரி, வாரிங்கிறது அதிகமாக அப்படின்னு சொல்லி அர்த்தம். மழைங்கிறது அதிகமா பெய்யாத சமயத்துல வளங்குன்றிக்கால், வளங்குன்றிக்கால் அப்படி சொல்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, வளங்கிறது அதிகமான அளவுக்கு, குன்றி அது குறைஞ்ச தன்மை. அதிகமா பெய்ய வேண்டிய மழைங்கிறது குறைஞ்சு போயிடுச்சுன்னா அப்படிப்பட்ட காலம், காலங்கிறது காலத்தை குறிக்கும். அப்படிப்பட்ட காலத்துல பார்த்தோம்னா உழவர்கள் ஏரி பூட்டி உழவு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒன் லைன் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஏரிய ஏரை வச்சு உழாத உழவர்கள் எப்ப என்ன செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, மழை அதிகமான அளவுல பெய்யாத கூடிய காலகட்டத்துல இது மாதிரி அவர்கள் ஏரை பூட்டி உழவு தொழில் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார் வள்ளுவர். இன்னைக்கு நம்ம 14வது திருக்குறள் பார்த்துருக்கோம். மீண்டும் நாளைக்கு 15வது திருக்குறளோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.